டாக்டர், இப்போ ஆண்களுக்கு வந்து உச்சகட்டம் அப்படிங்கிறது என்னன்னா எஜாகுலேஷன்ல இருக்குது, பெண்களுக்கு உச்சகட்டம் அப்படிங்கிறது எதுல இருக்குது? செக்ஸுங்கிறது ஸ்டேஜஸ், உங்களுக்கே தெரியும். செக்ஸுவல் தாட்ஸ், அதுக்கப்புறம் டிசைர், ஆசை, அப்புறம் ஃபோர்ப்ளே பண்ணும்போது ஒரு மேல் வந்து ஃபீமேலை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, ஃபீமேல் வந்து மேலை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அரௌசல், பெனட்ரேஷன், இன்டர்கோர்ஸ், அப்போ ஆர்காசம் உச்சகட்டத்தை அடைஞ்சோடனே செமன் வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதோட அந்த செக்ஸுவல் சைக்கிள் ஓவர். சேம் டைம் ஃபீமேலுக்கு வந்து எஜாகுலேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஆர்காசம்னா என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கிஃப்டட்னு சொல்லலாம். மல்டிபிள் காய்டஸ், அதாவது காய்டஸ் அப்படிங்கிறது உச்சகட்டம்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஃபோர்ப்ளே ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன் கிடைக்கும் போது, ஸ்டிமுலேஷன்ங்கிறது செக்ஸ்ல இருக்க நிலைகள்ல ஒரு மவுத் கிஸ்ஸா இருக்கலாம், உடலில் உணர்வுகளை செக்ஸுவலி தூண்டக்கூடிய எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் அந்த உணர்வுகள் வந்து அதிகமாகுதோ அதுதான் அவங்களுக்கு வந்து உச்சகட்டம், காய்டஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு செக்ஸுக்கான சைக்கிளில் ஸ்டேஜஸ்ல அந்த ஃபீமேல் நிறைய டைம் வந்து அந்த உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல போய் மறுபடியும் உச்சகட்டத்தை அடைஞ்சு திருப்தி அடைஞ்சுக்குவாங்க. அதனால ஆண்கள் வந்து பெண்களை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு என்னைக்கும் நினைக்கவே வேண்டாம். செக்ஸுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் உடலாலும் மனதாலும் ஒரு ரொம்ப இன்வால்வ் ஆகி ஆசையோட உணர்வுகளோட செக்ஸை ட்ரை பண்ணாவே அந்த செக்ஸ் வந்து ஒரு எக்ஸலன்ட் செக்ஸா கம்ப்ளீட் ஆயிடும்.